ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கஞ்சா விற்ற வட மாநில இளைஞர்கள் இருவர் சிக்கினர். பெருந்துறை அருகே பனிக்கம்பாளையம் பகுதியில் கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்த பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இருவர் சிக்கினர். அவர்களிடமிருந்து 600 கிராம் கஞ்சா பொட்டலம் சிக்கியது. ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் தமிழ்நாட்டில் இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கஞ்சா விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்டனர். இவர்களிடமிருந்து 400 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டன. நெய்க்காரப்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் சந்தேகப்படும்படியாக நின்ற 2 இளைஞர்களிடம் விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். அவர்களிடம் சோதனை நடத்தப்பட்டதில் 400 கிராம் அளவுக்கு 16 பாக்கெட்டுகள் கஞ்சா கைப்பற்றப்பட்டன. இறையருள் நிறைந்த பழனி நகரை சுற்றி ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவது அந்த பகுதி மக்களை மிகவும் வேதனையடைய வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் அருகே உள்ள காமராஜர் நகர் பகுதியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ 300 கிராம் எடை கொண்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த செல்வேந்திரன் என்பவர் பிடிபட்ட நிலையில் திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சித்துள்ளனர். கரூரில் போக்சோ உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் சிக்கிய சரித்திர பதிவேடு குற்றவாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. சரித்திர பதிவேடு குற்றவாளியான சந்தோஷ் மது போதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவரது நண்பர் பிரகாஷ் மற்றும் கூட்டாளிகளால் கொலை செய்யப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யமாக இருப்பதாகவும் கொலைகள் சர்வசாதாரணமாக நடப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி அருகே எரிந்த நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். லீபுரம் குளக்கரையில் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் மக்கள் காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிக்குமா அல்லது நெல்லை காங்கிரஸ் பிரமுகரின் வழக்கு போல முடிவின்றி போகுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவையில் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பாரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அமலாக்கத்துறையின் டாஸ்மாக் ஊழலை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. தேவம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பாரில் அரசு அனுமதித்த நேரம் முடிந்த பிறகு இரவு 10 மணிக்கு மேல் நண்பகல் 12 மணி வரை கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது. திறனற்ற திமுக அரசின் 10 ரூபாய் அமைச்சர் சிறை சென்று வந்த பின்னும் டாஸ்மாகில் கொள்ளையடிப்பதை நிறுத்தவில்லை என மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூரில் முதல் திருமணத்தை மறைத்து 2வது திருமணம் செய்ய முயன்ற இளைஞர் சிக்கினார். கொப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ஷாம் என்பவர் பவித்ரா என்ற பெண்ணை வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்தார். இந்நிலையில் அவரது பெற்றோர் இவருக்கு திருமண ஏற்பாடு செய்யவே அதற்கும் சம்மதித்தார். இதையறிந்த பவித்ரா போலீசாரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அவர் பவித்ராவுடன் வாழ சம்மதித்தார். இதையடுத்து புதுமண பெண்ணின் வீட்டார் தரப்பில் தனது மகளை ஏமாற்றியதாக ஷாம் மீது புகார் அளித்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூரில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் வீடுகளை நோட்டமிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜிவி கார்டன் கிழக்கு பகுதி, மேஃப்ளவர் கார்டன், ஹர்சன் கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் நோட்டமிட்டு வருகின்றனர். மர்ம நபர்கள் வீடுகளை முகமூடி அணிந்து நோட்டமிட்டு செல்வது, சுவர் ஏறி குதிப்பது, ஜன்னல்களை திறப்பது, போர்டிகோவில் மறைந்திருப்பது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையான ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருவேறு இடங்களில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவேறு பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள், டிவி, லேப்டாப் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாலும் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பதாலும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.